Hi everyone, welcome back to our Success Online Academy YouTube channel. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா டோட் சைட்லேருந்து ஆகஸ்ட் 2025க்கான ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை பார்த்ததும் நிறைய பேருக்கு ஹாப்பியாக இருந்தாலும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பயமுமே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய சஜஷன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களோட ப்ராக்டிஸ்லையுமே இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஷார்ட் அண்ட் எக்ஸாம்ஸ் பொறுத்தவரை நம்ம என்ன தான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலும் எக்ஸாம் ஹாலில் எவ்வளோ அட்டென்ஷனாக நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளால் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது எக்ஸாமோட என்விரான்மெண்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் என்ன கிரேடுன்னு பாருங்கள், அந்த கிரேடுக்கு எக்ஸாமோட டைம்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் 8:30 to 8:35 வந்து செகண்ட் பேப்பருக்கான டிக்டேஷன்ஸும் 8:55 10:25 வரைக்கும் அதை வந்து நீங்கள் எலாபரேட் பண்ணுறதுக்கான டைமும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட் பேப்பர் பார்த்தோன்னா உங்களுக்கு 10:45 to 10:52 வரைக்கும் டிக்டேஷன்ஸும் 11:15 to 12:45 வரைக்கும் அதை ரிட்டன் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கான டைமும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து இந்த டைமிங்கில் நீங்கள் வந்து ரெகுலராக டிக்டேஷன்ஸ் எடுத்து அதை ரிட்டன் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா எக்ஸாமோட என்விரான்மெண்ட்டு உங்களுக்கு கிடச்சிரும். இந்த டைம் டு இந்த டைம்குள்ளே வந்து நம்ம ஸ்ட்ரோக்ஸை படித்து பார்த்துருக்கணும், இந்த டைம் டு இந்த டைம்குள்ளே நம்ம பேசேஜ் முடிச்சிருக்கணும், இந்த டைம்குள்ளே நம்ம லெட்டர் பார்ட் முடிச்சிருக்கணும், இந்த டைம்குள்ளே நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமோட என்விரான்மெண்ட்டு கிடைக்கும். நான் வந்து சீனியருக்கு சொல்லியிருக்கேன், இதே மாதிரி நீங்கள் என்ன கிரேடு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த கிரேடுக்கான டைமிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டைமிங் பார்த்து உங்களோட ப்ராக்டிஸில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி வந்து வீக்லி 2 or 3 டைம்ஸ் வந்து நீங்கள் 3 days வந்து டெஸ்ட்டு எடுத்தோம் அப்படின்னா எக்ஸாமில் வந்து அந்த டைம் இஷ்யூஸ்லாம் உங்களுக்கு இருக்காது, டைமை ஈஸியாக உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இதுக்கப்புறம் டிக்டேஷன்ஸ் எடுக்கிறது எல்லாமே வந்து ஸ்பீக்கரில் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் ஹெட்செட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு ஸ்பீக்கரில் டிக்டேஷன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுவுமே நீங்கள் கிட்ட வச்சு ப்ராக்டிஸ் பண்ணாமல் கொஞ்சம் தூரமாக ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் சைட்லேயும் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணோன்னா எக்ஸாம் ஹாலில் நீங்கள் எங்கே உட்காந்தாலும் உங்களால் கம்ஃபர்டபுளாக ஃபோக்கஸாக வந்து எக்ஸாமோட டிக்டேஷன்ஸை அடாப்ட் பண்ண முடியும். ஸோ இதுவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேர்டு ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் புக் பேசேஜெலாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா புக்கில் இருக்கிற பேசேஜை அன்னோனாக ட்ரை பண்ணுங்கள். அன்னோனாக ட்ரை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ்லாம் கம்மியாயிருச்சு, உங்களுக்கு நல்லா கான்ஃபிடண்ட்டாக இருக்குது அப்படின்னா புக்கில் இல்லாத பேசேஜை நீங்கள் வந்து எழுத ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாம் போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக வந்து நீங்கள் அன்னோன் பேசேஜ் நிறைய எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் ஹாலில் வந்து எந்த ஒரு பதற்றமே இல்லாமல் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். அன்னோன் பேசேஜ் எடுக்கலை அப்படின்னா எக்ஸாமில் கொடுக்குற வேர்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக இருந்தாலும் நம்ம வந்து பதற்றத்துலேயே வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். யூடியூப் சேனல்லையுமே நிறைய அன்னோன் பேசேஜ் இருக்குது, அதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது எடுத்தோடனே உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியல, நிறைய மிஸ்டேக்ஸ் வருதுன்னா புக் பேசேஜை ஃபஸ்ட்டு அன்னோனாக ட்ரை பண்ணிவிட்டு அதில் மிஸ்டேக்ஸ் ஓரளவு கம்மியானதுக்கப்புறம் நீங்கள் புக்கில் இல்லாத பேசேஜை அன்னோனாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம நிறையா வந்து ஸ்ட்ரோக்ஸை எழுதி பார்க்குறத விட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து ஓரல் டிரான்ஸ்கிரிப்ஷனும் முடிஞ்ச அளவு ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷனும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸ்ட்ரோக்ஸ் எழுதிட்டு நல்லா அதை படித்து பாருங்கள், என்னென்ன ஸ்ட்ரோக்ஸ்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறோங்கிறத தனியாக ஒரு நோட் போட்டு நோட் பண்ணி வைங்க. இந்த டேட்டில் இவ்வளோ மிஸ்டேக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஓரல் டிரான்ஸ்கிரிப்ஷன்லேயும் கண்டுபிடிக்கலாம், ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷன்லேயுமே கண்டுபிடிக்கலாம். முடிஞ்சளவு வீக்லி ஒரு 3 to 4 days ஆகுது ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்சளவு எந்தெந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து ஈஸியாக கம்மி பண்ண முடியுமோ அந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து கம்மி பண்ண ட்ரை பண்ணிடுங்க. கிராம் லாக்ஸ்லுமே இன்னும் மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஈஸியான வேர்ட்ஸை மாற்றி எடுக்கிறத முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு ஸ்ட்ரோக்ஸ் எழுதிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரோக்ஸை முடிஞ்சளவு கரெக்டாக எடுக்க ட்ரை பண்ணுங்கள். எழுதின ஸ்ட்ரோக்ஸை தப்பாக எடுத்து அதில் வந்து நிறையா மார்க் வந்து ரெடியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஒமிஷன்ஸ் ஆனால் கூட எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணிடலாம், ஆனால் எழுதின ஸ்ட்ரோக்ஸை தப்பாக எழுதணும் அப்படின்னா எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து சேம் ஸ்ட்ரோக்ஸாக இருக்கும் ஆனால் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸாக இருக்கும், அதில் தப்பு பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து ஹால்விங் பண்ணியிருக்கோமா டபுளிங் பண்ணியிருக்கோமான்னு தெரியாமல் ஒரு சில வேர்ட்ஸ் வந்து நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். இப்போ இன் அவருக்கானது ஸ்ட்ரோக்ஸ் எழுதியிருப்போம், ஆனால் எடுக்கும்போது இன் ஆர்டர்னு வந்து எடுத்துருவோம். இந்த மாதிரிலாம் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோமோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்களோ அந்த தப்பு பண்ணுறதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அதை ஃபஸ்ட்டு ரெக்டிஃபை பண்ணாலே போதும், எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஒவ்வொரு பேர்த்துக்கும் ஒவ்வொரு மாதிரி மிஸ்டேக்ஸ் வரும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா
ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே எழுதிடுவாங்க, எடுக்கும்போது நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நிறையா ஸ்ட்ரோக்ஸ் வந்து படித்து பாருங்கள். படித்து பார்க்கறதுனால அந்த மிஸ்டேக்ஸ்லாம் கம்மி பண்ணிடலாம். இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக வந்து ஸ்ட்ரோக்ஸ் எடுத்துருவாங்க. எழுதும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோடு எழுதிடுவாங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் நிறையா வேர்ட்ஸை புக்கை பார்த்து வந்து படித்து பாருங்கள். புக்கில் வந்து நீங்கள் வந்து வேர்ட்ஸை படித்து பாருங்கள். ஸோ என்னென்ன வேர்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன ஸ்பெல்லிங் இருக்குதுன்னு பாருங்கள். பஞ்சுவேஷன் எங்கெங்கே இருக்குது, எங்கெல்லாம் கேப்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா லாஸ்ட் டைம் கரெக்ஷன்ஸில் பஞ்சுவேஷன்ஸு கேப்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாமே வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்குமே இனிமேல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உங்களோட மிஸ்டேக்ஸுமே கம்மியாகும். ரெகுலராக என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், சிமிலர் ஸ்ட்ரோக்ஸில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், என்னென்ன வேர்ட்ஸ்லாம் கன்ஃபியூஸ் ஆகும், ஸோ இதெல்லாமே பாருங்கள். தயரு, தரு, வென்னு, வாட்டு, ஸோ இந்த மாதிரிலாம் பாருங்கள். என்னென்ன ஸ்ட்ரோக்ஸ்லாம் தப்பு பண்ணுறோமோ அதெல்லாம் செப்பரேட்டாக ஒரு நோட் போட்டு எழுதி அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கான ஒரு நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவராக அமையும். ஓகேவா? ஸோ அது மாதிரி லாஸ்ட்டு எக்ஸாம்ஸ் உங்களுக்கு ரிசல்ட் நெகட்டிவாக வந்தது அப்படின்னா அந்த பேப்பருமே எடுத்து வைங்க. அதில் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம், அந்த தப்பெல்லாம் இந்த கம்மிங் எக்ஸாம்ஸில் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதையுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸில் அந்த மிஸ்டேக்ஸ் வராமல் நீங்கள் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருக்குது, வேறு ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அது என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ்ன்னு மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷனாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க கான்ஃபிடண்ட்டாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடிஞ்சளவு அந்த எக்ஸாமோட என்விரான்மெண்ட்டை கொண்டு வரக்கு நீங்கள் எக்ஸாமோட டைமிங்கில் ப்ராக்டிஸ் எடுக்கிறதும் ஸ்பீக்கரில் டிக்டேஷன்ஸ் எடுக்கிறதும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியும். தேங்க்யூ டு ஆல். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.